ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! ஜவஹர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்டின்னாவே உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கிராமப்புறங்கள்ல தான் நெறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா நம்ப சிட்டிலயும் ஒரு வேற லெவல் பொங்கல் இப்ப நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ரோட்டரி கிளப் சார்பாக இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள எங்க இருந்துடா இந்த இடத்த புடிச்சீங்க அப்டின்ற மாரி இந்த இடத்துல ஒரு வேற லெவல் பொங்கல் வந்து இப்ப நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம். இங்க வந்து ஜஸ்ட் நாங்க பொங்கல் வைக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள் இதெல்லாமே வந்து இங்க இருக்கு அப்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல நீங்க எங்களோட சேர்ந்து கொண்டாட போறீங்க. அதுவும் நான் இங்க செலிப்ரேட் பண்றத ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். இவங்க இங்க என்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். வாங்க வித்தவுட் டிலே நம்ம போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க. டாக்டர் கிருத்திகா. கிருத்திகா மேம், இங்க வந்து ராட்டந்தூரிலாம் வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மேம் ஞாபகம் வருது? குழந்தைய மாதிரி போய் விளையாடணும்னு தோணுது. தோணுது. ஏறணும் அப்படின்னு தோணுது. எல்லாரும் ஏறிடலாமா மேம்? கண்டிப்பா ரொம்ப ஜாலியா இருக்கும். இது 3rd இயர் நடக்குது எங்களோட கிளப்ல. எல்லாரும் அங்க போறப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சின்ன குழந்தையா மாறி அதுல ஒரு சின்ன சின்ன விளையாட்டு வச்சு கீழே துண்டை போட்டு யார் முதல்ல எடுக்கிறது இந்த விளையாட்டுலாம் நடக்கும். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பா நான் வந்து சொன்னேன் பாத்தீங்களா, பொங்கல் அப்படின்னாவே செம்ம ஜாலியா விளையாடுவேன். மேம் வந்து டாக்டர் மாதிரியே பேசல. ஜாலியா நாங்க இப்போ வந்து ராட்டந்தூரிலாம் ஆட போறோம் இல்ல மேம்? கண்டிப்பா டாக்டர் ப்ரொஃபஷன் இப்போ விளையாடுறதா பொங்கல் அப்படின்னாவே எங்க ப்ரொஃபஷனல்லாம் வேறங்க. நாங்க சின்ன குழந்தைய மாதிரி விளையாட போறோம். அப்படிதானே மேம்? ஓகே சூப்பர். இவங்களோடய நம்ம வந்து செம்ம ஜாலியா வந்து விளையாட போறோம். வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சுகந்தி கிருஷ்ணராஜ், ரூபாவதி கிளப் மெம்பர்மா. எங்களுக்கு வந்து இது
ஃபேமிலியை விட இந்த ஃபேமிலி ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நாங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம பாரம்பரிய தமிழ் பொங்கல் திருநாள். அதனால் ரொம்ப போக போக ஒரு இந்த வாட்டி என்னென்னா மாலை ரொம்ப பிரமாதமாக ராஜினால் நாங்கள் அந்த மாலை போட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்திருக்கிற புது மெம்பர்ஸ்க்கெல்லாம் இந்த மாட்டு வண்டியில் போகிறது ரேட்னந்தூளி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் நல்லா அனுபவிச்சாச்சு. இனிமேல் வரவங்களுக்கு ரொம்ப கலசம் கொடுத்து இந்த மாலை தான் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப கலசம் கொடுத்து ரொம்ப அழகாக மேடம் சுதா மேடம் பண்ணாங்க. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி ஆகும்போதே இந்த மாதிரி மாலையெல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் கலசெல்லாம் கொடுத்து எனக்கே உள்ளே வந்து என்னடா பண்ணுறீங்க இங்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்கே வருவோம் ஜாலியாக பொங்கல் வைப்பாங்கப்பா அவ்வளோதான் பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா என்ட்ரன்ஸில் வந்து மேலே தாளம் முழங்க வந்து செம்மையாக வந்து வரவேற்றாங்க. அண்ட் இப்போ நிறைய புது மெம்பர்ஸும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களாமா இவங்களோட டீமில். அவங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டாக்டர் அடுத்த ஒரு டாக்டர் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் மேம். மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். டாக்டர் வளர்மதி நம்பி அம்மாபேட்டையில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 40 இயர்ஸாக இருக்கிறாங்க. நான் இப்போ தான் 3 months முன்னாடி தான் இங்கே மெம்பர் ஆனேன். சரி ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் எனக்கு, அதனால இன்னைக்கு நான் ஓபி கட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் அங்கே ஓபி கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டீங்க ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்தேன். மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம். இப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே தொடர்ந்து வந்து இதை 3rd இயராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களாமா. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனே இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு விஷயம் தோணி இருக்கும்ல, அப்படி உங்கள் மனசில் டக்குன்னு என்ன தோணுச்சு இங்கே வந்தோடனே? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக பேஷண்ட் பார்க்குறது மட்டும்தான் இவ்வளோ நாள். எனக்கு ஒரு எல்லாரோடையும் பழகணும் அப்படிங்கிறதுல தான் நான் மெம்பர் ஆனேன். எல்லோரும் ரொம்ப நல்லா என்கிட்ட பழகுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாம் ஆக்சுவலாக வந்து காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறப்போ இது மாதிரி எல்லாருக்குமே வயல் இருக்கும். அங்கே வச்சு புது நெல் அப்போ தான் அறுத்துருப்பாங்க. அந்த அரிசியை எடுத்து சூரிய பகவானுக்கு தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. எப்பயுமே அந்த 6 மணி சூரியன் உதிக்கிறப்போ பொங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வச்சுருப்பாங்க. நாங்கள் நாகர்கோயில், இங்கே வந்து எப்போ வேணாலும் இப்போல்லாம் குக்கர் தான். மேம் இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு இவங்களுக்கு, 6 மணிக்கு தான் சூரியன் வருமானு கேட்குறாங்க. 6:30 மேம் 6:30 வந்துருமா? நமக்கு தெரியல தானே மேம். எந்திரிப்போம். மேம் வந்து ஏன் இனமாட்டிருக்கு, சூரியன் எப்போ உதிச்சா என்ன, நான் எந்திரிக்கும் போது தான் எந்திரிப்பேன் அப்படியா மேம்? ஓகே, இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துச்சு நாங்கள் சூரியன் உதயத்தையே பார்த்துட்டோம். இன்னைக்கு அடுத்த நெக்ஸ்ட் பிரசிடென்ட் எங்க கிளப். ஓ நெக்ஸ்ட் பிரசிடென்ட். ஓகே சூப்பர் மேம். வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள மேம் பின்னாடி கேட்டனால சொல்லிட்டேன். ஒரு 6:30க்கு சூரியன் உதிச்சிரும், நீங்க வந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவீங்க. பண்ணுவோம். அப்புறம் அந்த காய்கறி எல்லாம் வச்சு அந்த நினைவுகள் இங்க வந்தனே உங்களுக்கு இருந்ததா? அந்த நீங்க அப்போ அங்க இருந்தப்போ பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணல, பட் இங்க வந்தப்போ எப்படி இருக்கு? புது விதமான ஒரு அனுபவம். இனிமே தான் அனுபவிக்க போறீங்க. எஸ், அதுக்கு வந்து தயாரா இருக்காங்க. ஏன்னா நானும் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம் மேம். ஓகே மேம், வணக்கம். ஸோ இவங்க தான் வந்து நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டா மேம்? எஸ் மேம். வந்து பாத்தீங்களா, சிரிக்க மாட்டீங்களா மேம்? நீங்க சிரிச்சிங்கன்னா அழகா இருக்கீங்க. அங்க பார்த்து ஒரு சிரிங்க. அப்படி சிரிங்க. ஓகே, உங்க பேரு? ஹர்ஷினி மேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ், கிரிப்டோ பிசினஸ் 2 பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே மேம், சொல்லுங்க, இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எப்படி நீங்க வந்து தயாராகி வந்திருக்கீங்க? நல்லா பட்டு சாரிலாம் கட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக என் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணியிருப்போம். இடையில வந்து ஒரு 15 வருஷமாக இதெல்லாம் இல்லை. எப்போ நான் ரூபவதி கிளப்பில் வந்து சேர்ந்தனோ 3 வருஷமாக பயங்கரமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறேன். நாங்கள் சின்ன பிள்ளைங்கள கிராமத்தில் போயிட்டு ராட்டன் ஆடுறது, ஜாலியாக விளாட்றது, பானை உடைக்கிறது, அதெல்லாம் எப்போ பார்த்தோமோ அது மாதிரி இப்போ பார்க்குற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம். அதனால வந்து ஃபேமிலியோட நம்ம 1000 ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஒரு வருஷம் ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட மெமரியே வந்து ஒரு மெமரி தான் இல்லையா? ஆமாம். பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேறு, இந்த கேர்ள்ஸுங்களோட சேர்ந்த உடனே என்னோட லைஃப் ஸ்டைலே வேறு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க எல்லாரும். உண்மையிலேயே வந்து வேற்றுமையிலையும் ஒற்றுமை அப்படிங்கிறத நாங்கள் இங்கே தான் பார்க்குறோம். எவ்வளோ ஒரு பேட் இதாக இருந்தாலும் இங்கே வந்து எவ்வளோ வீட்டில் ஒரு கஷ்டம் மனசு இது அதாக இருந்தாலும் இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிடுவோம், பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி 3 இயர்ஸாக இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நெக்ஸ்ட் இயர் பிரசிடெண்ட் ஆக போகிறேன். இதே மாதிரி இவங்களோட இன்னும் நல்லா கிராண்டாக இந்த செலிப்ரேஷனை பண்ணுவோம். வருஷம் வருஷம் பண்ணுவோம். வருஷம் வருஷம் நீங்கள் வந்து எங்களை
சூட் பண்ணி சந்தோஷப்படுத்திடணும். ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல நான் வந்தோன்னிலேருந்து ரிசப்ஷனில் அங்கே முன்னாடியே நின்றுட்டு நம்மளை வந்து வரவேற்றாங்க ரொம்பவே சந்தோஷத்தோட. ரொம்பவே சூப்பர் மேம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக இவங்க இந்த கிளப்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ட்ரெஷர் மேடம் வந்து பேச போறாங்களா? வந்து பண்ண போகிறோம். எனக்கு அருமையான ட்ரெஷர் கிடச்சிருக்காங்க. மேடமுடைய கைடன்ஸில் சக்ஸஸாக கொண்டு போவேன் நான். மேம் வந்து இன்னும் பிரசிடென்ட்டே ஆகல, அதுக்குள்ள நமக்கு உறுதிமொழிலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல. நெக்ஸ்ட் தான் நாங்கள் பிரசிடென்ட், ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ உறுதிமொழிலாம் கொடுத்துருவோம். மேம் வணக்கம், உங்க பேரு? வணக்கம், என் பேர் சாரதா அசோக். நான் ஒரு ஆடிட்டராக இருக்கேன். ஆடிட்டராக இருக்கீங்க. சார் இங்கே வந்தவங்க ப்ரொஃபஷனலாக கேட்கும் போது நீங்களா அது அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கே வந்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான் இருக்கீங்க. செம ஜாலிமா, என்ஜாய் பண்ணலான் இருக்கீங்க. என்ஜாய் பண்ணலாம். எங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து ஒரு நாள் வெளியில் வந்துட்டு இயற்கையாக இருந்துட்டு குழந்தைங்களோட மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நாங்கெல்லாம் வந்து இப்போ சின்ன குழந்தையா மாதிரி வேற லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம். அப்படி தானே மேம்? கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட வந்திருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு வண்டிலாம் வச்சிருக்கீங்க. மாட்டு வண்டிலாம் வச்சிருக்காங்களாம்ப்பா? ஃபர்ஸ்ட் வாட்டி இல்ல, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க, வந்து சொல்லுவாங்க. ஓகே மேடம், நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் மேடம். ஓகே ஓகே, என்னையும் கூட்டு போங்க மேடம். கண்டிப்பா போயிட்டு. சரி, என்னையும் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் மாட்டு வண்டியில போக போறேன். மேம் வணக்கம், உங்க பேர்? வணக்கம், ராஜி வெங்கட்ராமனுங்க. மேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயம் வச்சுருந்தாங்களா. அது கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்ன கேசரியாக இருக்கும் நான் ரொம்ப நேரமாக யோசிச்சேன். ஆனால் மேம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்ன கேசரி அப்படின்ட்டு. அந்த கேசரி வித்தியாசமாக இருந்தது, ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்குலாம் என்ன டிஷ்ஷுன்னு தெரியாது, கொடுத்தனே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் மேம் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தேனே நான் கேட்டுட்டேன். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அதில் ரோஸ் பெட்டல்ஸ் நாங்கள் தானே மெனு போட்டது. ஓ, மெனு போட்டதே நான் தான், அதனால எனக்கு தெரியும் அப்படின்றீங்களா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த பொங்கலை எப்படி கொண்டாடலான் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட? ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக வீட்டை மறந்து நாட்டை மறந்து எங்களோட சந்தோஷத்தை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டு நாங்கள் எவ்ரி இயர் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறது. இங்கே வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் நிறையா பண்ணுவோம். ஒரு 10 நாள் முன்னாடியே நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் எப்படி இருக்கணும் என்னன்ட்டு. ஒன்லி ஃபோக்கஸ் என்னென்னா பழமையை மறக்காமல் இருக்கிற லெவலுக்கு நாங்கள் வந்து எங்கள் லீடர்ஸ் எல்லாம் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பாங்க. மெயினாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இட்ஸ் அ ஃபேமிலி கெட் டுகெதர். இதில் வந்து நம்ம குழந்தைங்க டேக் பார்ட் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணமோ அவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்கப்படாமல் இருக்குங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க சொன்னதுலேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இங்கே இருக்க அடுத்த ஜென்ரேஷன், இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது. ஆனால் இவங்க ஃபேமிலியோட இவங்களோட கிட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்கும் போது என்னன்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட மூவ் ஆன் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. வந்து எங்கள் ரோட்டரியோட கோட்பாடே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆஸ் வெல் as சர்வீஸ். ஸோ வி கிவ் இம்பார்ட்டன்ஸ். 2 தராசில் இருக்கிற தட்டு மாதிரி ஆல்வேஸ் ஹேண்ட் இன் ஹேண்டாக நாங்கள் இருப்போம். செம்ம ஜாலியாக வந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே ஒரு விஷயம் சொல்ல நமக்கு வந்து ஓ இப்படிலாம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு வந்திருக்கு. மேம் வணக்கம். வணக்கம், என் பேர் புவனா செல்வகுமார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றது. ரொம்ப இவங்களை பார்த்துனே தெரியுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அப்பயே நினச்சேன் இவங்களும் நம்மள மாதிரி ஃபர்ஸ்ட் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு. இல்லை மேம்? ஆமாம் ஆமாம், மெயின் இந்த லாஸ்ட் இயர் நல்லா பண்ணிட்டுருக்காங்க கேட்டதால சரி நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணோம். மெயின் வந்தது என் டாட்டர்ஸ்க்கு இதை காட்டணும். அவங்க ஃபுல்லும் டிவி செல்ஃபோனு கம்ப்யூட்டர்ல இருக்கிறாங்க. ஸோ அம்மா அட்டன் பண்ணோடனே அதுங்க பார்க்குங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் என் பொண்ணுங்கெல்லாம் டிவி ஃபோன் இருந்தாலும் இங்கே பாருங்க அம்மா இன்ன வரைக்கும் ட்ரெடிஷ்னலான விளையாட்டுலாம் விளையாண்டு எப்படி பொங்கலை கொண்டாடுறேன் அப்படின்னு. இல்லை மேம்? கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள மாதிரியே நிறைய குழந்தைங்களும் நம்ம டிவி மூலியமா வந்து பார்ப்பாங்க எப்படி நம்மளாம் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. மேம் உங்கள் பேர்? என் பேர் ரம்யா. ரம்யா மேம், உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வந்து ஃபேர்லாண்ட்ஸில் இருக்கோம். ஃபேர்லாண்ட்ஸ் இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. மேம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த கிளப்ல இருக்கீங்க? 3 இயர்ஸாக இருக்கேன். எனக்கு இங்கே வந்தப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே வந்தால் நான் ஜாலியாக இருப்பேன் எப்போவுமே. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாவே ஜாலி தானேங்க நமக்கு. ஆமாம் தானே? ரூபாவதி கிளப் வந்தப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எங்களை ரூபாவதி கிளப்ல நாங்கள் ஜாயின் ஆனோடனே தான் செம்ம ஜாலியாக இருக்கும். அப்படியா மேம்? எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசுவோம், நல்லா ஜாலியாக ஓகே இருக்கும். மேம், நீங்கள் இந்த 3 வருஷமா இங்கே வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? ஆமாம், இங்கே நம்ம நிறைய வச்சிருக்கோம்ல, ராட்டந்தூரி வச்சிருக்கோம், கட்டில் கடை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ராட்டினம் பிடிச்சிருக்கு. ராட்டினம் பிடிச்சிருக்கு. எத்தனை ரவுண்டு போவீங்க? போக மாட்டேன், பிடிக்கும். தூரமா நின்று பார்ப்பேன். அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம போறோம் மேம். இன்னைக்கு நம்ம போறோம். அது நல்லா இருக்கும். அதான் ஈஸியா இருக்குன்னு இப்ப மாட்டு வண்டிக்கு மாறிட்டீங்க அப்படித்தானே? அப்ப நம்ம ராட்டன் நினைக்கிறது இங்க போறோம். நம்ம 2 பேரும் ஓகே போலாம். மேம் ரெடி. மேம் 3 வருஷமா ராட்டனை பார்த்துட்டு மட்டும் இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட வந்து விளையாட போறாங்க. மேம் வணக்கம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க மேம். தேவிங்க. ஓகே மேம், எங்க இருந்து வரீங்க? ஃபேர்லாண்ட்ஸ்ல இருந்து வரீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் நீங்க?
ஓகே மேம், நீங்க இந்த கிளப்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? இருக்காங்க. ஓகே, எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த கிளப்ல இருக்கிறது? கிளப்புக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது, ஜாலியாகவும் இருக்குது, இது ஃப்ரெண்ட்ஸோட இருக்க. நல்லா இருக்கு. ஓகே, இங்க யார் பொங்கல் வைக்க போறா மேம்? நீங்க வைக்க போறீங்களா? இல்லை, சுதா மேடம் வைக்கிறாங்க. மேம்க்கு ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். நீங்க 3 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, இங்க பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. என்ன பொங்கல் வந்து ஸ்பெஷலா நீங்க இங்க வந்து வைப்பீங்க? சக்கரை பொங்கல் தாங்க. சரி, அதோட இன்கிரீடியன்ஸ் ஃபாஸ்டா டக்குன்னு 1 மினிட் சொல்லுங்க பார்க்கலாம். அரிசி, வெல்லம், இது நெய், திராட்சை, முந்திரி பருப்பு, பாசிப்பருப்பு விட்டுட்டேன். பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான பாசிப்பருப்பே விட்டுட்டீங்களேம்மா, என்னம்மா நீங்க? ஒரு டைம் பாசிப்பருப்பு போடுவோம், ஒரு டைம் பாசிப்பருப்பு. ஏதோ ஒரு பொங்கல் பாசிப்பருப்பு போட்டாலும் பொங்கல் தான், பாசிப்பருப்பு போடலனாலும் பொங்கல் தான், பொங்கல் தான் இல்ல? ஆமாங்க. ஓகே, சூப்பர். கேட்டோன்னே ரொம்ப சூப்பரா வந்து ரெசிபிலாம் வந்து சொன்னீங்க. மேம் வணக்கம், உங்க பேரு? வணக்கம்ப்பா, என்னோட நேம் வந்து சித்ராமணியன். ரொம்ப என்டர்பிரினர், லாஸ்ட் இயர் செக்ரட்டரி. எங்களோட டீம் வந்து பார்த்திங்கன்னா விமலா லாஸ்ட் இயர் பிரசிடென்ட்டு, ட்ரெஷரர் வந்து பாபி மகாலிங்கம் இருந்தாங்க. இதேமாதிரி லாஸ்ட் இயர் செஞ்சுருந்தோம். அப்பயும் சேனல் வந்து பேட்டி எடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாமே நல்லா பண்ணுவோம். இது ஒன்லி உமன்ஸ் கிளப்பு. இந்த அளவுக்கு எடுத்து நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்டு. சேலம் ரூபாவதி அப்படின்னாவே அது ஒரு ட்ரேட்மார்க் தான் எங்களுக்கு. அதனால் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறது பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி செலிப்ரேஷன். சேலம் ரூபாவத்தினா சும்மா இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே செல்ஃபி எடுத்தாங்க, குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துட்டு மேமோட சத்தம் தான் இங்கே பெருசாக இருந்தது எல்லாரும் வரதுக்கு முன்னாடி. ஆமாம் தானே மேம்? இங்கேயுமாவா? நாள் அழகுராணி நம்மளோட சித்ரா மேம் தான், அப்படி தானே? நான் வந்தோடனே பார்க்குறேன் மேமோட சத்தம் மட்டும் தான் அதிகமாக இருக்குது. வீடியோ எடுக்கலாம் வாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க. மேம் நீங்கள் அவங்க மேலே நான் கோவமாக இருக்கேன் மேம், ஏன்னா நீங்கள் கூப்பிடவே இல்லை மேம் ஃபோட்டோ எடுக்க. இப்போ எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது மேம்? இந்த செலிப்ரேஷன்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின்ட் ஆகிறத தாண்டி இந்த விஷயம்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது எது? ஃபன், என்ஜாய்மெண்ட். என்னதான் ஃபேமிலியோடு இருந்தாலும் அதெல்லாம் இருக்காது. பட் இங்கே நம்ம இருக்கும்போது நம்மளை மறந்துருப்போம். ஒரு டான்ஸ், இது எல்லாமே இருக்கும் இங்கே. ஃபன் அண்ட் என்ஜாய். மேம் சொல்லும் போதே செம ஜாலியா இருக்கு. இங்க வந்து கேம்ஸ், டான்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு தெறிக்க விட்டுருவாங்களா? இப்போ நாங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்க போறோம் இவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண போறாங்க. அண்ட் இவங்க ஒருத்தர் பேசும்போது நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாவே இருந்தது. அண்ட் இப்போ வந்து நம்ம பேசவே இங்க இருந்தவங்க எல்லாம் அங்க பாருங்க ராட்டந்துரி வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அங்க போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸை தாண்டி பெரியவங்கெல்லாம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அழகான க்யூட்டான பேபி இருக்காங்க. ஹாய். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்க. கவிஷ்ணா. கவிஷ்ணா, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது கவிஷ்ணா. யார் வாங்கி கொடுத்தாங்க? அம்மா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அம்மாவே ஸ்டிச் பண்ணாங்களா? ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இப்போ இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் இல்லையா? இதை பார்த்துனே உங்களுக்கு இங்கே வந்தோடனே நிறைய விஷயம் புதுசாக இருந்ததுல்ல? அதெல்லாம் போய் விளாண்டுட்டு இருந்தீங்க தானே? அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஜாலியாக இருந்தது. ஜாலியாக இருந்ததா? இங்கே நீங்கள் பார்க்காத விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் உங்களுக்கு இங்கே புதுசாக இருக்குது? இது குதிரை வண்டி. குதிரை வண்டியா? மாட்டு வண்டிலாம் வச்சுருக்காங்களா? அந்த மாதிரி அங்கே வண்டிலாம் வச்சுருக்காங்களா? அதுவா? நாங்கள் அங்கே வந்து வெறும் வண்டி தான் வச்சுருக்கோம். இன்னும் மாடு எதுவுமே பூட்டல. அதனால் பாப்பா வந்து அது குதிரை வண்டின்னு நினச்சிக்கிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவிஷ்ணா, நீங்கள் ராட்டனம் போக ஆசையா இல்லையா உங்களுக்கு? போகணும், ஆசையாக இருக்குது. ஆசையாக இருக்குது. கவிஷ்ணா வந்து இப்போ ராட்டனம் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பெரியவங்கலாம் ராட்டனமில் விளாண்டுருக்காங்க. அதை அப்படியே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஜாலியாக வந்து எல்லோரும் ராட்டனம் வந்து சுத்த போகிறாங்க. பொந்துல யாரு மீன் கொத்தி, தண்ணியிலோடும் தவளைக்கு, கம்பளி பூச்சி தங்கச்சி, அள்ளி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார சந்தனமே, முல்ல மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு குத்தாளமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்ம ஜாலியாக அந்த பொங்கல் வைப் வந்து வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. அங்கே எல்லாருமே வந்து ராட்டனம் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நம்மளோட ட்ரெடிஷ்னல் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியம். ஸோ அதுக்குமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக வந்து கிளி ஜோசியம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிளி அழகாக இருக்கு உள்ள. ஸோ இங்கே வரவங்க வந்து ஜாலியாக இந்த மாதிரி கிளி ஜோசியம் கேட்கணும் அப்படின்னாலுமே இவங்கள மாதிரி வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ கிளி ஜோசியம் வந்து பார்க்கறதுக்காக நானும் வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னா, ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. வணக்கம் ஐயா. சந்தோஷம்மா. பேர் சொல்லுங்க. பேர் குருநாதன்மா. குருநாதன், எவ்வளோ நாளாக இந்த கிளி ஜோசியம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? வருஷம் பார்க்குறேம்மா. 40 வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. 7 வருஷம், இது 38வது வருஷம் ஆகுதுமா ஜோசியம் பார்க்குறேன். 40 வருஷம் ஆக போகுது இல்லையா? வருஷம் ஆக போகுதுமா ஜோசியம் பார்த்து. சூப்பர். இப்போ நான் வந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன். உங்கள் கிளி பேர் என்ன? என் பேர் கிளி பேர் மீனாட்சி. மீனாட்சி. ஓகே, சூப்பர். மீனாட்சி அழகாக வந்து விளாண்டுருக்காங்க. என்னோட பேருக்கு வந்து பார்க்கலாமா அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். பார்க்கலாமா? தாராளமாக பாருங்கம்மா. ஜோசியம் வந்து நம்பிக்கை தான். ஜோசி என்ன பேர் உங்கள் பேர்? பேர் வந்து கலைவாணி. கலைவாணி. வயசு என்னம்மா இருக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ 28.
கலைவாணியுடைய பேருக்கு ஜோசியம் பாரம் பார்க்கலாம். அவங்க நினைச்சது நடக்குமா? நல்ல ஜோசி இருக்குதா? நினைச்சது நடக்குமா? மீனாட்சி என்னமோ நிறைய சீட்டை தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க, கொடுத்துட்டாங்க. ஆமா, நானே தான். கலைவாணி உண்மையிலே யாரை ஏமாத்திட்டாலும் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாதம்மா. கரெக்டாக இருப்பீங்க. இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் வாழணும்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தில் நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கடவுள் திருப்பதி ஏழுமலை வந்திருக்காருமா. அற்புதமான ஜோசியம். ஆனால் உங்கள் பேருக்கு கடவுள் பிணித்தில் கிரகம் கண்டே எதுவும் இல்லை. ஆனால் இப்போதாம்மா உங்களுக்கு மனதில் அதிகமான ஆசை எண்ணங்கள்லாம் உருவாத. ஆசைன்னா நம்ம எப்படியாவது முன்னுக்கு வரணும், ஒரு முன்னேற்ற அடைய, நல்ல சிறப்பான அம்சத்துக்கு வரணுங்கிற அந்த ஆசை, அந்த எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குமா? ஜோசியர் நான் தனிப்பட்ட முறையில் சில காரியம், தனிப்பட்ட முறையில் சில ஆசைப்படுறேங்கும் போதே நீங்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? உங்களுக்கு எந்த குறை வராது. ஆனால் உங்களுடைய மனதுக்கு பிடித்த தெய்வத்தை உங்கள் மனசுக்கு என்ன சாமி பிடிக்கும் வணங்கி வாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஏழுமலை வந்திருக்காரு, கவலைப்பட வேண்டாம் சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செம்ம ஜாலியா வந்து அங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம்லாம் கேட்டு இன்னும் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயம் இங்க நிறைய இருக்கு. ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விளையாட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்மளுக்கு மெயினான விஷயம் பொங்கல் அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாரம்பரியமான ஒரு முறையில் பொங்கல் வைக்கிறது தான். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து குத்து விளக்குலாம் ஏற்றி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான விஷயம்லாம் இங்கே வந்து சூப்பராக வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி எல்லாம் பொங்கல் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக பூஜைலாம் முடிச்சுட்டு நம்மளோட பாரம்பரிய முறைப்படி பூஜையெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமா பானை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதை கணக்கு இருக்கும் இல்லையா, 3, 4, 7 அந்த மாதிரி கணக்குகளில் அவங்க வந்து தனித்தனியாக நின்று அந்த பொங்கல் பானை எடுத்து அழகாக வந்து வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம பொங்கல் வைக்க போகிறாங்க. இந்த பொங்கல் எப்படிலாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதை தொடர்ந்து இங்கே வந்து நம்ம நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து கிளி ஜோசியம் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து பொட்டிக்கடை செட்டப்லேயே சூப்பராக வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இழந்த வடை, இழந்த தூள் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே தேன் மிட்டாய், தேன் மிட்டாய்க்குனே தனி லவ்வர்ஸ்லாம் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தேன் மிட்டாய், பர்ஃபி இதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் இங்கே இருக்குன்னொன்னே இங்கே வந்து நம்மளோட ஒருத்தவங்க வந்து ரொம்ப நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள தான் வந்து பார்க்க போகிறோம். வணக்கம் அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் சாந்தி தேவி. சாந்தி தேவிம்மா, நிறைய வந்து வாங்கிட்டு இருந்தீங்களே, இதை பார்த்தோன்னே செம்ம ஜாலி ஆகிடுச்சா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. நம்ம வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே எல்லாருக்கும் கொடுக்கலான்னு. என்னென்னலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க இங்கே? கடலை உருண்டை, பர்ஃபி. இது 2 தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படியா? நம்மளோட இங்கே கட்டில் கடையில் வந்து பார்த்தீங்களா பழம்லாம் வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அது எனக்கு பல்லு சரியில்லை, அதனால் அதெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட முடிஞ்சால் எது சாப்பிடுவீங்க? நான் சாப்பிட்றது என்னென்னா இழந்த பழம். இழந்த பழம். சரி, இழந்த பழம்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கே ஒரு 2 லைன் பாடுங்களேன் எங்களுக்காக அந்த பாட்டு. இழந்த பயம், இழந்த பயம், இழந்த பயம், காய்ச்சவந்த பயம், இது தேனாட்டம் இனிக்கும் பயம், எல்லாரும் வாங்கும் பயம், இது ஏழைக்குன்னு பிறந்த பயம், இழந்த பயம், இழந்த பயம், இழந்த பயம். அடித்துள் வேற லெவலில் வந்து பாடிட்டாங்க. என்னடா மேம் நிறைய இங்கே வாங்கிட்டு இருக்காங்களே, அங்கேன்னு எந்த பக்கமும் போலியே அப்படின்னு பார்த்தேன். அவங்க சாப்பிட்லனாலும் சரி, அதை எது பிடிக்குமோ அதை கேட்டு அதில் வந்து ஒரு பாட்டு கேட்டேன் பாருங்களேன், அருமையாக வந்து பாடிட்டாங்க. எங்கே இருந்துச்சு இந்த வாய்ஸ் இவ்வளோ நேரம்? நாட்டுப்புற பாடல்கள்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த கிராமிய சூழ்நிலையில் நாட்டுப்புற பாடல்கள் பாடினா உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். அது பிடிக்காதவங்க இருப்பாங்களா மேம்? இந்த ஒரு செட்டப்பில் நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மேமோட வாய்ஸ் வேற லெவலில் இருக்குது. கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். எங்களுக்காக பாடிடுறீங்களா? பாடுங்க.
புஷ்பவனம் குப்புசாமியும் அனிதா குப்புசாமியும் பாடின பாட்டு. மாமா மாவளை நீயும் கண்டாங்கி சேலை கட்டி எங்கேடி போய் வர தங்கமே, இந்த இருட்டு வேளை எங்க போற சிங்கமே. மாமே மாவனே நீயும் மல்லு வேட்டி கட்டிக்கிட்டு கேட்டு புட்ட கேள்வி நீயும் ஐயாவே, நான் சந்தைக்குத்தான் போய் வரேன் ஐயாவே. சந்தையில வாங்கி வந்த சரக்கு என்ன சொல்லு, உள்ள மாமனுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, அத மளமளன்னு சொல்லு நீயும் பொன்னம்மா. எட்டனாக்கு பொறி உருண்ட ஒரு கட்டு சுத்து பீடி உனக்காக வாங்கி வந்தேன் கண்ணையா, நீ ஒவ்வொன்னா இழுத்து ஊது செல்லையா. கண்ணே உனக்கு ஒரு முத்தந்தாரங்கிட்ட வாடி வந்தா கோரஞ்சா போவ கண்ணம்மா, நீ கேட்டதெல்லாம் அள்ளித்தாரன் பொன்னம்மா. பட்டு புடவையும் ஒரு சோடி மூக்குத்தியும் தங்கத்தில பண்ணி போடு செல்லையா, நீ கேட்டதெல்லாம் அள்ளித்தாரன் பொன்னையா. கிட்ட வரவே வேணாம் யோட்டதில போயிருடி முட்டா பயமாவளே கண்ணம்மா, ஓ மூஞ்சிக்கெல்லாம் பட்டு சேலை வேணுமா. விட்டா ஒரு அறைக்கு தாங்க மாட்டான் என் புருஷன், மரியாதை கொடுத்தாக்க சொல்லையா, நீ கேட்டதெல்லாம் அள்ளித்தாரன் பொன்னையா. ஆடி 2 பேரும் ஒத்துமையா வாழ வேணும் சொன்னா கேளு, சத்தம் போட்டு முறை கூட்ட வேணாண்டி, நாம ஒத்துமையா வாடுவோமே கண்ணாட்டி. ஆடி தன்னன்னானே தன்னன்னானே தானே தானே தன்னன்னானே 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 தன்னன்னா தானே 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 தன்னன்னானே தன்னன்னா. அடாடாடாடாடா, பாட்டை தாண்டி அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னமா எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடுறாங்க, செமையா பாடுறீங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட அந்த முக பாவனை அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கு. இப்போதான் இன்னும் ஒரு பொங்கல் வைப்ல நாங்களாம் வந்திருக்கோம். மேம் இன்னும் நிறைய பாட்டு பாடுறோம், என்ஜாய் பண்றோம், ஓகேவா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஸோ மேமோடு சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே நடக்க இருக்கு, அதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பொங்கல் பொங்கும் போது நம்மளோட பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் குலவையிட்டு பொங்கல் அரிசியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பொங்கலுக்காக. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஜென்ரேஷனில் இருக்க நிறைய குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம இந்த பொங்கல் பாரம்பரியமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. இங்கே இவங்களோட எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பார்க்குற நீங்களும் வீட்டில் என்ன மாதிரியே ஒரு ஃபீலிங்கோட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க அடுத்தலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளோட பொங்கல் ரொம்ப சூப்பராக அரிசி போட்டதுக்கப்புறம் பொங்கி வருது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை பார்க்கும் பொழுது. இந்த மாதிரியான சந்தோஷங்கள் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பொங்கல் ரொம்ப சந்தோஷத்தோடு பொங்கி இந்த வருடம் முழுவதும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சந்தோஷங்கள் பொங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளோட ஜவஹர் சேனல் சார்பாக ஸோ இப்போ எல்லாருமே மாட்டு வண்டியில் பயங்கரமாக ரைடெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா கூலர்ஸ்லாம் போட்டு போயிருக்காங்க. எங்களோட டே மாடோட டே இன்னைக்கு எங்களுக்கு. எப்படி இருந்துச்சு இந்த ரைடு? ரொம்ப நல்லா இருந்தது. பயந்துட்டு இருந்தேன், ஏதாவது ஸ்பைனல் ஏதாவது வேலை கொடுத்துருமான்னு பயந்தா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதே மாசு என்னன்னா இந்த கூலர்ஸ் தான் மேம் மாசு. சரி மேம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேம் வண்டி எடுக்கணும் இருக்க நான் இறங்கிறேன்னாங்க. இப்போ ரவுண்டே போயிட்டு வந்துட்டீங்க, எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு, நல்ல சுளுக்கு எடுத்துருச்சு, அவ்வளோதான். இது மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே முன்னாடியே உட்காந்துருக்கீங்களே, எப்படி இருக்கு முன்னாடி உட்காந்து போகிறது? எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவோம், டான்ஸ் ஆடணும்னு நினைப்போம், ஆட மாட்டோம். ஆனால் இங்கே தான் அது எல்லாமே நடக்கும். நம்ம இது ஏறணும்னு நினைப்போம், ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க. இது எல்லாமே இங்கே பண்ணிக்கணும்.
வீட்ல எதுக்குமே விட மாட்டாங்கப்பா. இந்த மாதிரி வந்தா நான் வந்து நான் ஸ்டாப்பா என்னென்னலாம் இருக்கோ அதில் வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்றாங்க. யாராவது ப்ராப்ளம் இருந்தால் இதில் ஏறினா தானாக சரியாயிடும். ஸ்பைனல் ப்ராப்ளம் யாருக்கா இருந்துச்சுன்னா மாட்டு வண்டியில் ஏறிங்கன்னா தானா சரியாயிருமா? ஏன்னா இந்த ரூட் அப்படி இருக்கு மேம், அப்படி தானே மேம்? எஸ். ஓகே, செம்ம ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல் இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல் தூக்கும் போட்டிக்காக வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எந்த கேமையும் விடுறதில்ல, ட்ரை பண்ணுறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக எத்தனை தூக்கிட்டீங்க? ஈஸியாக தூக்கணும். ஈஸியாக இருக்கிறதா தூக்குனா ஜெயிக்க முடியும். ஈஸியாக இருக்கிற தூக்கினா தான் ஜெயிக்க முடியுமா? நம்ம என்ன அதை தூக்குறேன்ட்டு இதை தூக்குறீங்க? நீங்கள் அதை தூக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தூக்குங்க. ஏதோ ஒன்று. இது 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 பார்த்து மேம், இது 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 ட்ரை பண்ணுங்க மேம். இதுவா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. நமக்கு என்ஜாய்மெண்ட் தானே மேம். ரெண்டு பேரும் சேர்ந்து அசைக்க கூட முடியல எங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து. இருந்தாலும் நாங்க ட்ரை பண்றோம். பார்த்து ஃபோட்டோ மட்டும் எடுப்பா, எனக்கு அது போதும். சைடில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு சீக்கிரம் நான் ஓடிடுறேன் இந்த பக்கம் இருந்து அப்படின்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணிட்டு இந்த கேம் வந்து விளாண்டுருக்காங்க. இது போல் எல்லாருமே வந்து விளாட போகிறாங்க. யார் யாரெல்லாம் எப்படி விளாட்றாங்க, என்ன ஃபன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பெண்கள் எல்லாருமே கல் தூக்கி எல்லாம் வந்து அவங்களோட வீரத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. சார் வந்து ஒரு விரலை நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. சார் தூக்கிடலாமா சார்? ரெடியா? ரெடிங்க சார். என்ன டயர் ஓட்டுற மாதிரி ரெடியா இருக்கீங்க? தூக்கி வைங்க. தூக்கி வைக்கிட்டா? ரெடி. யாராவது தூக்கி வைங்க அப்படிங்கிறாரு சார். எங்களால தூக்க முடியாது சார். நீங்கள் ஒரு விரலை தூக்கிடுவேன்னு சொல்றீங்களா சார்? அதில் தூக்கி கொடுத்தீங்கன்னா ஒரு விரலில் வச்சுக்குவேன். கொடுத்தீங்கன்னா அதை ஒரு விரல்லே வச்சுக்குவாராமா சார். எப்படியோ அசைச்சிட்டாரு இந்த இடத்த விட்டு. சூப்பர் சார், சூப்பர். அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து வச்சுட்டாரு சார். ட்ரை. ஸோ ரொம்ப சூப்பராக அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இது மாதிரி பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுமே நிறைய பேர் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய கேம் வந்து இருக்கு. நானும் விளையாடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நானும் போய் விளையாட போகிறேன். வாங்க.
அப்படின்னாவே வந்து கேம்ஸ் இதெல்லாம் இருக்க தாண்டி பொங்கல் திருவிழா அப்படின்னாவே இந்த உரியடிக்கிறது அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லுமே வந்து நடக்கும். அதுவும் சூப்பராக எல்லாருமே வந்து விளையாடுவாங்க. இங்கே இவங்களுமே வந்து உரியடிக்க போகிறாங்க, அதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கண்ணை கட்டிட்டு இப்போ வந்து உரியடிக்க போகிறாங்களாமா. இவங்க எப்படி அடிக்கிறாங்களா இல்லையா, இங்கே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இங்கேயும் செம்ம ஜாலியாக எல்லாருமே உரியடிச்சு விளையாண்டாங்க. இதுக்கு அடுத்தது ஜாலியாக எல்லாருமே மியூசிக்கல் சேர் வந்து விளையாட போகிறாங்களா, எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ வெயிலோ மழையோ காற்றோ
ஜாலியாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தோம். வீட்டில் இருந்தபடி நீங்களும் பார்த்து எங்களோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ட்ரெடிஷ்னல் மாறாமல் எப்படிலாம் பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட நான் கொண்டாடினது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இவங்க பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இவங்க சார்பாக ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்ன வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? கண்டிப்பாக சொல்லிடலாமா? ரூபாவதியின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எஸ் மக்களே, உங்க எல்லாருக்குமே நம்மளோட ஜவஹர் சேனல் சார்பாகவும் இவங்க சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொங்கல் எப்படி பொங்கி வந்ததோ அதே போல உங்க வீடுகளில் சந்தோஷங்களும் பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு அழகான சந்திக்கிறேன். until then bye from கலை.